நம சிவாய. நமக்கு வழி யார் கொடுத்தது? சிவபெருமான், நம் கடவுள் இல்லையா? அதே மாதிரி நமக்கு துக்கம் யார் கொடுத்தது? இறைவன் தானே. பிறகு நமக்கு சந்தோஷம் யார் கொடுத்தது? அதுவும் இறைவன் தானே இல்லைங்களா? நம்ம வாழ்கிற காலத்தில் நியாயம், நீதி, தர்மத்தை கடைப்பிடிச்சாலே போதும், நமக்கு வரக்கூடிய வழிகள் கூட இனிமையாக இருக்கும் இல்லைங்களா? தர்மம் என்பது சும்மாவா? தர்மத்தை கடைப்பிடிச்சி பாருங்க, நியாயத்தை கடைப்பிடிச்சி பாருங்க, இறைவனை நம்பி பாருங்க. நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையில நாம் நல்லா வாழ்ந்து இன்ப துன்ப சுக துக்கங்கள் இல்லை, இனிமையான நாட்கள்ல நமக்கு கஷ்டம் வரும்போது கூட இறைவன் எப்பொழுதும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நிற்பாங்க, நமக்காக நிற்பாங்க. அதானே நம்முடைய நியாயம், நீதி, தர்மம். இதுக்கு தான் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சி நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? நம்மளோட வாழ்நாள நியாயத்துக்காக போராடலாம், ஒன்றும் தப்பில்லை. நமக்கு தெரியாமல் கூட யாருக்கு நாம் தீமை பண்ண வேண்டாம் இல்லைங்களா? அப்போன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு நம்மளோட மனம் காயமடையும் போது எப்பவுமே இறைவன் நமக்காக நிற்பாங்க இல்லைங்களா? அப்போன்னா நாம் ஏன் கவலைப்படணும்? வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களில் நம்மளால் முடிஞ்ச வாழ்க்கை பயணத்தை நாம் நல்லபடியாக கொண்டு போகலாம். அழகான இந்த நல்ல நாளில், இந்த நொடியில் என் அப்பன் ஈசன் சொல்லக்கூடிய இந்த வாக்கு, என் குருக்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உங்களுக்கும் சமர்ப்பணம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.